இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா தேங்க் யூ மாமா. எதுக்கு? குறும்பு பையா, எதுவும் தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா நடிக்கிற. நீ எனக்கு கேக்க ஊட்டி விட்டல்ல, அதுக்குதான். நான் உனக்கு கேக் ஊட்டி விட்டேனா? எப்போ? கரண்ட் போனப்போ. கேக்கோட சேர்த்து எனக்கு மொத்தமும் கொடுப்பேன்னு நினைச்சேன். அப்போ உனக்கு கரண்ட் போனப்ப யாரோ கேக் ஊட்டி விட்டுருக்காங்க. மொத்தமும் கொடுத்திருந்தா அத கூட நீ அக்கவுண்ட்ல சேர்த்திருப்ப போலயே. டீஸ் பண்ணாத மாமா. Accept my thanks. ஒத்துக்கலனா இவ விட மாட்டா போல இருக்க. ஓகே, நான் தான் உனக்கு கேக் ஊட்டி விட்டேன். ஹாப்பி? Thank you மாமா. ஹே, ஐயோ, இந்த விஷயத்தை உடனே அபூர்வா கிட்ட சொல்லணும். கேட்டிங்களா? என் மாமா தான் எனக்கு கேக் ஊட்டி விட்டுருக்காரு. Yes. சரி. யா. என்ன பிந்து, பூமி என்ன காதலிக்கிறேன்னு இப்போவாது ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏண்டி? அதான் ஊட்டி விட்டான்ல. நீ எப்படிக்கா அதை கன்ஃபார்ம் பண்ண? பூமி தான் சாப்பிட்டுட்டு இருந்தால. நம்ம ரெண்டு பேரும் பார்க்கும்போது பூமி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஆனா இவன் ஊட்டி விட்ட டைம்க்கு கரண்ட் போயிடுச்சு. யாருக்கு தெரியும் இவன் ஊட்டி விட்டானோ இல்ல அவளே எடுத்து சாப்பிட்டாலோ? அதுக்கு என்ன கேரண்டி? அடியே நீ ஒரு क्वेश्चन பேங்க்டி. ஆன்சர் பண்ணாலும் மறுபடியும் क्वेश्चन கேக்குற. பூமி என்ன காதலிக்கிறானே, உனக்கு எப்படி நான் ப்ரூவ் பண்ணனும் சொல்லு? உன்ன மாதிரியே இந்த டைமிங்ல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுதுடா. நீ ஒன்னு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நானே போய் பூமி கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பூமி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. உனக்கு கேக் ஊட்டி விட்டது என் அண்ணன் தானே? சொல்லு. என்னமோ ஆண்டி, எனக்கு தெரியாது. ஒரு 2-3 மூமெண்ட்ஸ் பார்த்ததுலயே என் சித்தி நட்சத்திரா காதலிக்கிறாங்கறத கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ நட்சத்திராவோட ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எப்பவும் சேர்ந்து இருப்பாங்க, எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துப்பாங்கன்னு தானே அர்த்தம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டா இருக்கிற உனக்கு எங்க நட்சத்திரா, என் சித்தி சொல்ற மாதிரி நட்சத்திரா காதலிக்கிறாளா இல்ல நட்சத்திரா சொல்ற மாதிரி வெறும் மரியாதையான்னு கேட்டா அதுவும் இல்லங்கிற. இத நான் நம்பணுமா? காதலிக்கிறான்னு சொன்னா இவங்க நம்மள சும்மா விடுவாங்களா? அப்புறம் அவளை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. எங்க நட்சத்திரா அந்த ககனை காதலிச்சாலோ, அந்த ககன் எங்க நட்சத்திராவை காதலிச்சாலோ, அது எங்க 2 குடும்பத்துக்கும் நடுவுல பகையை இன்னும் பெருசாக்கிடும். இருக்கிற பகையே போதும், அது இன்னும் அதிகரிக்க கூடாதுன்னா அதுக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணுமா? நான் என்ன பண்ண முடியும் ஆண்டி? உன்னாலதாமா முடியும். அந்த ககனோட போனை நீ எப்படியாவது திருடிடணும். அந்த போனை எடுத்த நெக்ஸ்ட் மினிட் எங்க நட்சத்திரா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக அவ ரூம்குள்ள போற மாதிரி நான் அரேஞ்ச் பண்றேன். ரூம்குள்ள நட்சத்திரா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கும்போது நீ யாருக்கும் தெரியாம ககன் போன்ல தான் நீ போட்டோஸ் எடுக்கணும்.
இப்ப தைரியம் வந்துருச்சா? இந்த காயத்ரி இது உனக்கு தான். ஏம்மா, ஆ, உன்னோட வெறும் கழுத்துக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப அம்சமா இருக்கும். எங்க அபூர்வா இப்படிதான். சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய கம்பால அடிக்கணுங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பெரிய பங்கை யோசிக்காம கொடுத்துருவா. பூமி பூமி, இந்த ட்ரிங்க்ஸை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுமா. தேங்க்யூ. அத உங்களுக்கு கொடுத்துட்டியா? நீங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியலையா? என்ன காதலிக்கிற பொண்ணோட போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் உங்களை காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? ஆ, நான் தான் சொன்னல, நான் தான் உங்ககிட்ட புரிஞ்சு போச்சுன்னு எனக்கு சொன்னனே. அது இருக்கட்டும், இப்ப எதுக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? ஆம், அப்பப்போ உன்னை பார்க்கணும்னா இங்க வந்துட்டு பார்த்துட்டு போறதுக்கு. இது ஒண்ணு என்னுடைய மாமனார் வீடு இல்லையே, அட்லீஸ்ட் ஞாபகம் வரும்போது பாத்துக்கிறதுக்கு இதுல அட்லீஸ்ட் போட்டோவாது இருக்கும். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க, வேண்டாம். அதேதான், அதுதாங்க நீங்க என் மேல வச்சிருக்க காதலுங்க. கொஞ்சம் ஒத்துக்கோங்களேங்க. போதும், நீங்க போங்க. ஹேய், ஓ வாவ், இந்த போஸ் சூப்பரா இருக்கு. அப்படியே வாவ். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் போயிடுவேன் இங்க இருந்து. பூரி